ஸ்வாத்யாயனரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் இது. வால்மீகியின் ஆசிரமத்துக்கு நாரத பகவான் எழுந்துள்ளார். தனக்கு இருந்த ஐயங்களை எல்லாம் வால்மீகி வினவ அதற்கு நாரதர் பதில் கூறினார். அனைத்து நற்பண்புகளையும் உடையவனார்? இதுவே வால்மீகியின் கேள்வி. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா என்று தொடங்கி 16 கேள்விகளை அடுக்கினார். அனைத்துக்கும் ஒரே பதில். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதா. இதுவே நாரதர் கூறிய பதில். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன், ராமன் என்னும் பெயர் பெற்றவன், அவனுக்கே இத்தனை குணங்களும் உண்டு என்று நாரதர் கூறினார். இப்படிப்பட்ட ராமாயணத்தில் நாம் தற்போது யுத்த காண்டத்தில் உள்ளோம். இதுதான் கடைசி காண்டம். இதில் 128 சர்க்கங்கள் உள்ளன. முதலில் பாலகாண்டம் 77 சர்க்கங்கள் பார்த்தோம். அடுத்த அயோத்தியா காண்டம் 119 சர்க்கங்கள் அனுபவித்தோம். ஆரண்ய காண்டம் 75 சர்க்கங்கள் முடிந்தன. கிஷ்கிந்தா காண்டம் 67 சர்க்கங்கள். சுந்தர காண்டம் 68 சர்க்கங்கள். தற்போது கடைசி காண்டம் 128 சர்க்கங்கள். அதில் 40 சர்க்கங்கள் முடிய போகின்றன. இனி 88 சர்க்கங்களே. அதில் எப்படியும் நமக்கு ஒரு 50-60 நாட்களுக்குள் இந்த 88 சர்க்கங்களும் முற்று பெறும். அத்தோடு வால்மீகி ராமாயணம் பட்டாபிஷேகத்தோட திருக்கல்யாணத்தோட இறுதி நிறைவேறும். இந்த தருணத்தில் நாம் இப்போது அற்புதமான ஒரு திருக்கோயிலில் உள்ளோம். கோதண்டராமர் கோயில் ஊ அகரம் என்னும் ஊரில் உள்ளது. தேடி எடுத்துத்தான் போக வேண்டும். விருத்தாச்சலத்திலிருந்து நெய்வேலி போகும் மார்க்கம். அதில் அரசக்குழி 8வது கிலோமீட்டர். அரசக்குழியிலிருந்து முதனை என்னும் ஊருக்கு போக வேண்டும். அதில் நடுவில் 2வது கிலோமீட்டரில் தான் ஊ அகரம் உள்ளது. இங்கிருக்கும் கோதண்டராமரை தரிசிப்போம். இதோ மூலமூர்த்தி, ரொம்ப அற்புதமான திருக்கோலம். நடுவிலே ராமன், ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார். ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் அனைவரையும் அனுகிரகித்திருக்கிறார். இது கிராமம். ஆங்காங்கிருந்து மக்கள் அவசியம் வர வேண்டும். நெய்வேலியில் இருப்பவர்கள், விருத்தாச்சலத்தில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் வந்து சேவித்தால் தான் மேற்கொண்டு கோயில் விருத்தி அடையும். பல்நெடுங்காலமாக எல்லா கோயில்களும் பல பக்தர்களால் தான் ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டுள்ளன. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பல கோயில்கள் கஷ்ட நிலைமையில் இருந்தன. இன்று பக்தர்கள் அனைவருக்குமே கோயிலை பாதுகாக்கும் எண்ணம் நிரம்பவே வந்துள்ளது. உள்ளூர்காரர்களுக்கும் சரி, வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களுக்கும் சரி. அதனாலேயே பல திருக்கோயில்களுக்கு திருப்பணி நடந்துள்ளன. ஆனால் இது மட்டும் போதாது. இன்னும் எத்தனையோ கோயில்கள் இடுபாடுகளோடு உள்ளன. கோவில் கதவே திறக்கப்படாமல், கால பூஜைகள் எல்லாம் செவ்வனே நடைபெறாமல் உள்ளன. மக்கள் அனைவரும் ஆந்தனையும் தங்கள் அருகில் இதை போல எந்த கோவில் இருந்தாலும் அதை எடுத்து திருப்பணி செய்து பக்தர்கள் தரிசிக்கும்படி ஏற்பாடு வைக்க வேண்டும். அதுவே இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு. இதோ உற்சவமூர்த்தி ராமன், வெகு அழகான திருக்கோலம். அருகிலே சீதையும் லக்ஷ்மணனும், அதே போல ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயர் ராமனுக்கு அருகில் இருக்கும் இடங்களையும் சேவிச்சிருக்கோம். தனி கோயிலிருந்தும் நாம் சேவித்திருக்கிறோம். இங்கு அருகிலேயே எழுந்தருளி உள்ளார். கோதண்டராமரை தரிசித்த திருப்தியோடே அந்த கோதண்டம் இனி எப்படி சண்டையை தொடங்குகிறது என்று பார்க்க போகிறோம். நாம் கடைசியாக 40வது சர்க்கத்தில் சுக்ரீவன் ஆகாயத்தில் தாவினான், திரிகூட்டமலையை அடைந்தான், அங்கு ராவணனோலே மல்யுத்தம் செய்தான் என்று பார்த்தோம். எதனால் இது? அவனுக்கு இருந்த பெருமை 10 தலைகளில் 10 தங்க கிரீடங்கள். ஆனால் ராமன் தலையோ சடைமுடி. இதை பார்த்த எந்த பக்தனுக்குத்தான் பொறுமை காக்க முடியும்? ஆகவேதான் பொறுமை இழந்தான், தாவினான். இருவரும் ஒத்தருக்கொத்தர் துவந்த யுத்தம். ஆகிருஷ்ய முகுடம் சித்திரம் பாத்தயாமாச தத்புவி. அவனுடைய தலையில் இருந்த கிரீட்டத்தை பூமியில் தள்ளினான் சுக்ரீவன். பரஸ்பரம் ஸ்வேத விதத்த காத்ரவ்
பரஸ்பரம் சோணித ரத்த தேகம், ஒத்தருக்கொத்தர் முட்டியால் அடித்து கொண்டு நகத்தால் பிளந்தபடியால் ரத்தம் தெரித்தது. உடலில் இருவருக்கும் வியர்வை பெருகித்து. பரஸ்பரம் சிருஷ்ட நிருத்த சேஷ்டவ் பரஸ்பரம் ஷால்மலி கிம்சுகாவிவ, இருவரும் ஆகாயத்தில் உயர போராடினர், பூமியில் புரண்டு போராடினர். உக்ஷிப்ய உக்ஷிப்ய வினம்ய தேகவ் பாதகிரமாத் கோபுர வேதி லக்னவ் அந்யோன்யம் ஆபீட்ய விலக்ன தேகவ். பிடி போடுதல்னு சொல்லுவோமே, அத போல் கழுத்தில் பிடி, இடுப்பில் பிடி என்று இருவரும் போட்டனர். யுத்தத்தில் சளைத்தவர்கள் அல்லர்கள், இருவருமே பெரும் வீரர்கள். ஆனாலும் எவ்வளவு நேரம் சண்டை போட? சம்பிரப்ர சிக்ஷாவல சம்பிரயுக்தவ் சுச்சேரது சம்பிரதி யுத்த மார்க்கே. இருவரும் நல்ல யுத்த கௌசலம் உள்ளவர்கள். ஆகையால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொண்டனர். சட்டென்று ராவணன் அரக்கனானபடியால் தன் மாயை போரை தொடங்கினான். தன்னை பல உருவங்களாக காட்டிக் கொண்டான். எது உண்மையில் ராவண உருவம் என்று தெரியாமல் சுக்கிரீவன் குழம்பி போனான். அதையும் கூறுகிறார். ஏதஸ்மின் அந்தரே ரக்ஷா மாயாபல மதாத்மனஹ ஆரப்துர் உபசம்பேதே ஞாத்வாதம் வானராதிபஹ. இவன் இப்படி பலவாறாக ஏமாற்ற பார்க்கிறான், இந்த வலையில் நாம் சிக்கக்கூடாது என்று தெரிந்து ஷடக்கென சுக்ரீவன் ஆகாசத்தில் பறந்தான். ராவண ஸ்தித ஏவாத்திர ஹரிராஜேன வஞ்சிதா. ஓ, இவன் நம்மோடு சண்டையிடுவான், யார் உண்மை ராவணன்னு தெரியாமல் இவனை ஏமாற்றி விட வேண்டும் ராவணன் திட்டம். ஆனால் அதற்கு அடிபணியவில்லை சுக்கிரீவன். இவனை ஏமாற்றி ஆகாசத்தில் தாவினான். ககனமதி விஷாலம் லங்கயித்வார்க்கசூனு ஹரிகண பலமத்தே ராமபார்ஷன் ஜகாம. அந்த சூரியனின் புதல்வனான சுக்கிரீவன் ஆகாசத்தில் தாவினான். குரங்குகள் கூட்டமா இருந்த இடம் ராமன் இருந்த இடம், அதற்கு நடுவே வந்து குதித்தார். சைதி சவிருத்து சூனுஸ்தத்ர தற்கர்ம கிருத்வா பவனகதிர் அநீகம் பிராவிஷத் சம்பிரகிருஷ்டா ரகுவர நிருபசூனோஹ வர்தயன் யுத்தார்ஷம் தருமிருக குணமுக்கியை பூஜ்யமானோ ஹரீந்திரா. இந்த ஒரு செயலை அவன் செய்து காட்டியவுடன் குரங்குகளுக்கெல்லாம் புது உற்சாகம் பற்றி கொண்டது. ஒரு தலைவர் தனி வீர செயலை செய்தால் தொண்டர்களுக்கெல்லாம் உற்சாகம் பற்றும். அது அந்த சண்டைக்கு மிகவும் உதவும். அதையும் நினைவில் கொண்டு சுக்கிரீவன் செய்தான். அடுத்து 41வது சர்க்கம். அங்கத பெருமாளை ராமன் கடைசி வாய்ப்பாக தூது அனுப்புகிறான். நீ போய் ராவணனுக்கு நல்லது சொல், இப்போது சண்டை வேண்டாம்னு ராவணன் புரிந்து கொண்டாலும் திரும்பி போகிறேன், சீதையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல் என்று சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான கட்டம். சுக்ரீவன் ராவணனோடே பொறுத்தான். அவனுடைய மகுடங்களை எல்லாம் பிடித்து தள்ளினான். மறுபடியும் ராமனிடத்தில் வருகிறார். அததஸ்மின் நிமித்தானி திருஷ்டுவா லக்ஷ்மண பூர்வஜா சுக்ரீவம் சம்பரிஷ்வஜ்ய ராமோ வச்சனம் அப்ரவீத். திரும்ப வந்தவன் ராமன் திருவடிகளை வணங்கி விட்டு ஒதுங்கி போய் நின்றான். ராமன் கூப்பிட்டார், சுக்ரீவா ஏன் ஒதுங்கி நிற்கிறாய்? சுக்ரீவன் கூறுகிறார், அவனுடைய மகுடத்தை தான் தள்ளி வந்தேன். தலையையே கொய்து கொண்டு வந்திருந்தால் தைரியமாக முன்னால் நிற்பேன். அவன் கிரீட்டத்தை தானே தள்ளி வந்தேன், வெட்கமாக இருக்கிறது, அதுதான் பின்புறம் நின்றேன். ராமன் அப்ப சொன்ன வார்த்தை பக்தர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது, தங்க எழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சம்சயே ஸ்தாபியமாம் சேதம் பலம் சேதம் விபீஷணம் ஏவம் சாகசயுக்தானி ந குர்வந்தி ஜனேஸ்வராக. தலைவர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் சடக்கென்று சாகச செயல்கள் புரியக்கூடாது. இப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் ஆபத்தில்லாத வழி என்று அவர்களுக்கு கூறப்பட்டிருந்தால் அந்த யுத்த நீதியின்படிதான் நடக்க வேண்டும். அதை மீறி நடக்கக்கூடாது. இப்ப காவலாளிகள்னா இப்படி கூறுவார்கள், அரசர் இப்படித்தான் போகணும், மந்திரி இப்படித்தான் போகணும், அப்ப ஆர்மியில இப்படித்தான் போகணும், மினிஸ்டர் இப்படித்தான் போகணும், பிரைம் மினிஸ்டர் இப்படித்தான் போகணும். சடக்கென்று நாம் அதை மீறினால் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? மேலும் ஏதேனும் தலைவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டால் தேவையற்ற குழப்பம், தேவையற்ற கலவரம் அனைத்தும் ஏற்படும். ஆகவே யார் ஒருத்தன் ஜாகிரதையாக இருக்க வேண்டுமோ அவன் சாகச செயல்களில் ஈடுபடக்கூடாது. யுத்தத்தின் நீதிப்படி அதன்படிக்கு சண்டைக்கிடலாம், ஒருத்தரோடொருத்தர் சண்டையிடலாம், உயிரும் போகலாம், அது வேறு. ஆனால் சட்டென்று எது இல்லாத ஒன்றோ ஒரு புரோட்டோகால்னு சொல்லலையா, அதன்படிக்கு எப்படியோ அப்படிதான் நடக்க வேண்டுமே தவிர சட்டென்று மீறினால். அதைத்தான் ராமன் சுக்ரீவனுக்கு சொல்லுகிறார், நீ அரசன் சுக்ரீவா, குரங்கு கூட்ட தலைவன்,
நீ இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. கஷ்டம் கிருதமிதம் வீர சாகசம் சாகச பிரிய त्वयि किंचिन समापन्ने किंकार्यम सीतया मम भरतेन महाबाहो लक्ष्मणेन यवीयसा. சுக்ரீவா, உனக்கு ஏதானும் ஒன்று ஆயிருந்தால் நான் என்ன செய்வேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா என்று கேட்கிறார். ஆனா என்ன சொல்லி கேட்கிறார்? உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்திருந்தால் என் நிலை என்ன? நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி நிறுத்தி இருக்கலாம். ஆனா ராமன் சொல்லுவது, இந்த சீதையை மீட்டு வந்து என்ன செய்வேன் சுக்ரீவா? பயனே இல்லாமல் போயிருக்கும். ஒரு சுக்ரீவனுக்காக மகாலட்சுமியை கைவிட்டு பேசுகிறான் ராமன். அந்த அளவுக்கு பக்தனிடத்தில் பிரீத்தி. நேற்றுக்கு வந்தவன் சுக்ரீவன். அவன் மனுஷ இனமே அல்ல, வானர இனம். ஆனா அந்த சுக்ரீவனாகிற தொண்டனிடத்தில் ராமனுக்குத்தான் எத்தனை காதல். தொயி கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையாமம. உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருந்தால் சீதையை மீட்டு என்ன பயன்? சீதை மட்டுமில்லை, பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன யவீயசா. பரதனால் என்ன பயன்? லக்ஷ்மணன் அடைந்து என்ன லாபம்? சத்ருக்னேன சத்ருக்ன ஸ்வசரீரேணவா புனः. சத்ருக்னை அடைந்து என்ன லாபம்? இல்ல, நான் உயிரோடு இருந்து என்ன லாபம்? உனக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தால் என்ன ஆபத்து சொல்லுகிறார்? உயிர் பிரிந்திருந்தால், அடித்திருந்தால், அதெல்லாம் இல்லையா ராமனுடைய அபிப்பிராயம். நீங்க இருந்து அங்க போயிருக்கும் போது உனக்கு அரசனுக்குரிய மரியாதையை கொடுக்காமல் ராவணன் அவமரியாதைப்படுத்தி இருந்தால் கூட சீதையை மீட்டு பயனில்லை சுக்ரீவா. அந்த அளவுக்கு உன்னை நான் விரும்புகிறேன். त्वयि अनागते पूर्वम इतिमे निश्चितामति जानतश्चापि ते वीर्यम महेंद्र वरुणोपम. நீ மட்டும் போனவன் திரும்பி வராமல் இருந்திருந்தால் நான் என்ன தெரியுமா நினைத்திருந்தேன்? என் உயிரையும் முடிக்க வேணும். ராவணனை முடித்து பலத்தை எல்லாம் அழித்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு என்னையும் முடித்துக் கொள்ள வேண்டும் நினைத்திருந்தேன். ஒரு குரங்குக்காக, ஒரு சுக்ரீவனுக்காக தன்னையே ராமன் விட்டு கொடுக்க தயாராக உள்ளான். அதுதான் பக்தர்களுக்கெல்லாம் நாதன், ஸ்ரீநாதன், தீனாநாதன், பக்தநாதன். அதுதான் இங்க உரைக்கிறார். பரதே ராஜ்யம் ஆரோப்பிய தியக்ஷே தேகம் மகாபல தமயவம் வாதினம் ராமம் சுக்ரீவா பிரத்யபாஷத. இப்படி தழுதழுத்த குரலில் பேசின ராமனிடத்தே சுக்ரீவன் மறு மொழி கூறினான். உனக்கு இப்படி துன்பம் இருக்கும் போது அவன் இன்பத்தை அனுபவித்திருந்தால் என்னால் தாங்க முடியுமா ராமா? அதற்குத்தான் சென்றேன். ராமன் அடுத்து துர்நிமித்தங்களை கண்டு இது அரக்கர்களுக்கு ஆபத்தை அறிவிக்கிறது, ஆகவே நாம் தயாராக இருக்க வேண்டும், முற்றுகையிடுவோம் என்று ஆணையிட்டான். நாற்புறமும் குரங்கு படை சூழத் தொடங்கிற்று. எங்கும் எதிலும் இடைவெளி இல்லாமல் சுவேலமலையில் இருந்து இறங்கினார்கள். நாற்புறத்திலும் ஆறார் நிற்கிறார்கள்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். கிழக்கு புறத்திலேருந்து தொடங்கி பிராஸ்தன் நின்றான், மகோதரன் மகாபார்ஷன் தெற்கே நிற்கிறான், மேற்கே இந்திரஜித்து நின்றான், வடக்கே ராவணன் நின்றான். நாட்டு கோட்டை, கோட்டை கடுத்து பெரும் அகழி, அந்த அகழியை தாண்டி இடங்கள். ஆனா அகழியே தெரியாதபடிக்கு மலையும் கடலும் பரவி போய் 36 கோடி வானரங்கள் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டனர். ததா காலே மகாபாகு பலேன மகதாவிருதா பிரவிஷ்ட ராகவ காலே சங்குயாகாம் அச்சோதயத் பிரவிஷ்ட புரதோ தன்வி லங்காம் அபிமுக புரீம். ராமன் ஆணையிட எங்கெங்கிருந்தெல்லாம் கடற்புறத்திலிருந்து, மலைப்புறத்திலிருந்து, நாட்டுப்புறத்திலிருந்து புற்றீசல் போல், விட்டில் பூச்சிகள் போல் எங்கும் ஓடி ஓடி வந்தனர். அனைவரும் இடைவெளி இல்லாமல் எதிரெதிர்த்து அந்தந்த பெரும் பெரும் வீரர்கள் நிற்குமிடத்தே, அரக்கர்கள் நிற்குமிடத்தே இவர்கள் எதிர்த்தெதிர்த்து நின்றார். துவாரே துவாரே ஹரியணாம் து கோட்டிம் கோட்டின் யவேசயத் ஷட்ரிம்ஷத் கோட்யா. மொத்தம் 36 கோடி வானரர்கள். ஒவ்வொருத்தரும் கையில் மலையையும் மரத்தையும் பிடுங்கிக் கொண்டு இனி ஆவது பார்ப்போம் என்று தைரியமாக நின்றார்கள். அவர்களுடைய பலம் ஒருத்தனுக்கு ஒரு யானை பலம், ஒருத்தனுக்கு சிங்கத்தின் பலம், ஒருத்தனுக்கு 10 யானை பலம். தங்கள் நகங்களை பராண்டி கொண்டும் பற்களை கடித்து கொண்டும் நர நரவென்று சத்தமிட்டு சிங்கநாதம் பண்ணிக்கொண்டும் இதோ ஜெயிப்போம் என்ற ஆவேசத்தோடு நிற்கின்றனர். இனி முற்றுகை என்ன ஆயிற்றுன்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.